வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி குரூப் 2 உடனுடைய எக்ஸாம் வந்து நடந்துருந்துச்சு, மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஸோ இந்த இதனுடைய ஓவர்வியூ அப்படின்றது, அதாவது எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது குறித்த ஒரு சின்ன ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாம். அதற்கு பிறகு வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு, தமிழ் எப்படி இருந்துச்சு, ரீசனிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பொதுவாக இந்த வினாத்தாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீசனிங் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ரீசனிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இருந்துச்சு. ஓகேங்களா? 40 கொஸ்டின்ஸ் அப்படின்றது ரீசனிங் பகுதியிலேருந்து கேட்கப்பட்டிருந்தது. ஸோ 40மே ஓரளவுக்கு ஓகே, அட்டன் பண்ணுற அளவில் தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அளவில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஓகே, தமிழ் எப்படி சார் இருந்துச்சு அப்படின்னா, தமிழில் ஒரு ட்விஸ்ட் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? எப்படி அப்படின்னா, அதாவது தமிழில் ஒரு 60 கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்டிருப்பாங்க இல்லையா? 60 கொஸ்டின்ஸ் இலக்கண பகுதியிலிருந்து 60 கொஸ்டின்ஸ் அப்படின்றதில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸின்னு சொல்ல முடியல, ஆனால் கடினம்னு சொல்ல முடியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு மாடரேட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அனுமானம் தான். ஓகேங்களா? ஸோ என்னோட அனுமானம் தான் இது. ஸோ ஒரு மாடரேட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? உங்களால் ஒரு 45லேருந்து ஒரு 50 கொஸ்டின் 55 கொஸ்டின்ஸ் அளவில் போடுற அளவில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் எல்லாமே கேட்டாங்களா அப்படின்னா இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வச்ச ட்விஸ்ட்டே என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எல்லா வினாக்களுமே கேட்ட மாதிரி தெரில. ஓகேங்களா? ஸோ நம்ம படித்த வினாக்களை கொஞ்சம் மாட்ரேட் பண்ணி கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழ் இலக்கணம் எனக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு, ஃபீல் ஆச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. அதற்கப்புறம் தமிழ் ரீசனிங் ஓகே. ஜிகே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஜிகே கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருந்தான் ஜிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அடித்து பறக்க விட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25+ கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டு நொறுக்கிட்டாங்க. ஓகேங்களா? டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா ஒரு 2020-19 காலகட்டத்தில் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு 20க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த தடவை என்ன பண்ணிட்டான், மெயின்ஸில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸு 25 கொஸ்டின்ஸ் அப்படின்றது ப்ளஸ் நான் சொல்கிறது. ஓகேங்களா? இன்னும் எக்ஸாக்டாக நான் எடுக்கலை உங்களுக்கு டேட்டா. ஸோ எடுத்துகிட்டு தனியாக உங்களுக்கு நான் போடுறேன். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டிஎன்பிசி லட்சிய விதைகளில் போடுறோம் இல்லையா கரண்ட் அஃபேர்ஸு, அதுலேருந்து எத்தனை வினாக்கள் வந்து நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிருந்தாலே நம்ம எடுக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் நான் எடுத்து உங்களுக்கு தனியாக போடுறேன். இது வந்து ஒரு முதற்கட்ட பார்வை தான். மற்றபடி வந்து இது எப்படி சார் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த 4 சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தீங்க அப்படின்னா அதை கட்டாயமாக அட்டன் பண்ணக்கூடிய வகையில் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸு, யூனிட் 8, யூனிட் 9, எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்டு மேக்ஸிமம் வந்து ரொம்ப பெரும்பான்மையாக கேட்டிருந்தாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அதிக வினாக்கள் இருந்துச்சு. பாலிட்டி ஈஸியாக தான் இருந்துச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே மேக்ஸிமம் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த பல்வேந்திர ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழுவை பற்றி, ஸோ இந்த ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், சட்ட திருத்தங்களாக இருக்கட்டும், இந்த தொழிலாளர் ஆர்டிக்கல் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாலிட்டி வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக இருந்துச்சு. யூனிட் 8 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரை பற்றின கொஸ்டின்ஸ் அதிகமாக இருந்துச்சு. யூனிட் 9 பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸு இந்த மாதிரிலாம் நிறையா கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸு ஓரளவுக்கு தமிழ் என்பது ஒரு மாடரேட்டாக இருந்தது அப்படின்றது என்னுடைய இது. ரீசனிங் அப்படின்றது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். ரீசனிங் அப்படின்றது நல்லாவே ஈஸியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ ஓகே, அதற்கு பிறகு நம்ம ஜிகே பார்ட் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹார்டாகத்தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ பெரும்பான்மையாக இதுதான் வந்து முதற்கட்ட பார்வையாக நம்ம பதிவு செய்கிறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ நம்ம ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு கொஸ்டினாகவே நான் போடுறேன். ஓகேங்களா? தனித்தனியாக பிரித்து முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போட நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.